அவங்கள் அனைவரையும் ஏஜிஎம்ஏ சர்ச் சார்பாக, அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறுக்கானவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். பைபிள் யார் இல்லாதனா இங்கே இருக்குது, வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஸோ இன்றைக்கி நம்ம பெந்தேகோஸ்தே டே அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். பெந்தேகோஸ்தே டேனா ஆஃப்டர் ரெசரக்ஷன்லேருந்து ஒரு 15th டேயாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பட் புதிய ஏற்பாட்டில் தான் இந்த பெந்தேகோஸ்தேங்கிற பேர் வந்ததா அப்படின்னா இல்லை. பெந்தேகோஸ்தே பண்டிகையை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்கன்னா, அங்கே பாஸ் ஓவர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எகிப்திலிருந்து அவங்க வெளியே கொண்டு வரப்பட்டாங்க இல்லையா, இந்த பாஸ் ஓவர் டே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 50வது நாளை அறுவடை திருவிழான்னு சொன்னாங்க, பெந்தேகோஸ்தே நாள். ஏன்னா பெண்டிகோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்க கிரீக் அந்த மீனிங்கில் என்ன வருது அப்படின்னா, the name is derived from பென்டிகோஸ்டோஸ் அப்படின்னு, which means the 50th. 50வது அப்படிங்கிறது கிரீக்கில் பேர் என்னது, நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், 50th சொல்கிறோம். அவங்களோடதுல கிரீக்கில் பென்டிகோஸ்டோஸ், அதை தான் பென்டிகோஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இன்னும் அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கேம் டு பி ஃபுல்ஃபில்டு. அந்த டேயில் என்ன ஆகுது, முழுமையாக அந்த ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு டேயாக அது இருக்கிறது. ஸோ அன்றைக்கே கொண்டாடின ஒரு பண்டிகை தான் இந்த பெண்டிகோஸ்ட். அதை அன்னைக்கு யூதர்கள் மேல் வீட்டு அறையில் போய் என்ன பண்ணுறாங்க, அனுசரிக்கும்படி ஒன்றா சேர்றாங்க. ஏன்னா தேவனை ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. நாங்கள் போகிறோம், உயிர்த்தெழுந்த தேவனை பார்த்துட்டாங்க, பார்த்தோடனே நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் கிளம்பி போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்ல போகிறோம். இல்லை வெயிட் பண்ணுங்க, ஆவியானவர் வருவார், அப்போ நீங்கள் பலனடைவீங்க. அதுக்கடுத்து உதயா அது எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரி, அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 5 அதிலே பாருங்க, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதுக்கடுத்து தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. நீங்கள் எத்தனை பேர் பரிசுத்தாவியினரை பெற்றுக்கொண்டவங்களா இருக்கீங்க? ஓகே, பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளலைன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள். அது நீங்கள் வாஞ்சியோடு என்ன பண்ணணும், கேட்டால் தான் கிடைக்கும். நான் சொல்கிறேன், இந்த பரிசுத்தாவியினர் ஏதோ ஒரு சாதாரண வரல. இந்த உலகத்தில் ஆதியாகமம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம்ல எடுங்க. தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியாக இருக்கிறார் என்று பார்க்குறோம். அவருக்கு எத்தனையோ விதங்கள், அதில் குறிப்பாக 3 விதங்களை நம்ம வேதத்தை பார்க்குறோம். அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்போ நமக்கே வாசிக்கிறவங்களுக்கே புரியணும், எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டிக்கிறாரு, செகண்ட் வேர்ஸ்லேயே ஒழுங்கின்மை வெறுமையெல்லாம் வந்துடுதே. அப்போ என்னாச்சு? அப்போ அந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடுவிலே மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. பட் அது நமக்கு தேவையில்லை. பட் ஏதோ ஒரு டிஸ்ட்ராய், ஏதோ ஒரு மோசநாசங்கள் நடந்திருக்கு. அது நடந்து முடிஞ்சது. இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பாருங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அங்கே பாருங்க தேவ ஆவியானவர் அங்கே வந்துட்டார். தேவ ஆவியானவர். ஏதோ நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் தான் ஆவியானவங்கிற கதையே வருது போல அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம்ல படைப்பிலே யார் வந்துட்டா, நம்ம தேவாவியானவர் வந்துட்டாரு. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த அசைவுல தான் பாருங்க, எங்களுக்கு இந்த அழகா சொல்லும், தேவன் ஆவியானவர். இந்த ரெண்டும் பாருங்க, ஒரு ஆவியானவரை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துது. அப்படியாக அவர் என்ன பண்றாரு, கோழி தன் குஞ்சுகளை வைத்து இறகுக்குள்ள பாதுகாப்பது போல ஆவியானவர் அவருடைய இறகுகளுக்குள்ள நம்மளை வைத்து பொத்தி பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. இங்க எப்படி சொல்லப்படுகிறது, இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா
அந்த அடை காக்கிற கோழிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணும், ரொம்ப நேரம் அந்த முட்டை மேலேயே உட்காந்து 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 ஹீட் ஏற்படுத்தி அதுக்கடுத்து வரும். அதே போல் தேவ ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. இங்கேயும் அதே போல் அசைவாடி கொண்டிருந்தாருங்கிறதுக்கு இங்கிலீஷில் அந்த மீனிங் சொல்கிறாங்க. அடை காக்கிற அந்த ஒரு தன்மை. ஆவியானவர் அந்த ஒன்றுமில்லாமல் வெறுமையமான இடத்துல போய் அப்படி இருக்கும் பொழுது அங்கே புதிய ஜீவன் உண்டாகிறது, புதிய விஷயங்கள் பிறப்பிக்கப்படுகிறது. இங்கே என்ன ஆகுது, வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்ப பாருங்க, ஆவியானவர் அந்த இடத்துல இருளையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் எப்படி மாத்துறாரு, டோட்டலா புதுமையா மாத்துறாரு, வெளிச்சமா மாத்துறாரு. ஒரு நியூ பிகினிங் அங்க ஸ்டார்ட் ஆகும். இப்ப இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் அப்படின்னு வரும் பொழுது உங்க வாழ்க்கை இப்படி இருளா இருக்கலாம், ஒழுங்கின்மையா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம். ஏன் ஆவியானவருடைய தன்மை நமக்கு வேணும்? பழைய அதாவது பாரம்பரிய சபைகள் எல்லாம் அந்த ஆவியானவரை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. சிஎஸ்சியாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், இடங்களில் இயேசு, நம்மளும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். அதனால் இயேசு அப்படி தான். அவரை தவிர வேறு ஏதாவது ஒன்றுனா அது தேர்ட் பர்சன் மாதிரியோ இல்லை அது ஏதோ வேறு அந்நியன் மாதிரியும் தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் லைஃப்லேயே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரம்பரிய சபைகளை வளர்ந்ததுனால எங்கே வேற யாரையும் நம்ம கூப்பிட்டு வேற யாரும் உள்ளே வந்துருவாங்களோ, இயேசு தானே கடவுள் அப்படி சொல்லிட்டு இயேசு போயிட்டு இப்போ வேற யாரும் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஐயோ தப்பாக போய் நரகத்துக்கு போயிட்டோன்னா இப்படிலாம் அப்படியே பயங்கரமாக போகும். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து இயேசு இயேசு இயேசுன்னு மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டாங்கனால இந்த பைபிளை முழுசாக படிக்கிற அறிவும் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஏன்னா அவங்களும் காலங்காலமாக அந்த சபைக்கு போய் அவங்களும் 4 வார்த்தைகளை கேட்டு, முக்கியமாக பைபிளை திறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த பைபிளில் பேசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா சங்கீதம் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். பொதுவாக சாதாரணமாக எல்லாருடைய பைபிள்லையுமே, அதுலேயும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடையும் அதிகமாக அழுக்காக இருக்கிற, அதிகமாக கசங்கி இருக்கிற இடம்னா சங்கீதமாக தான் இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே போகிற அவசரத்துக்கு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை படித்தோமா, வேலைக்கு போகிற அவசரத்தில் கூட காலையில் ஒரு வசனம் படிக்கணும், ப்ரேயர் பண்ண தான் போகணும், அந்த ஹேபிட்டில் இருக்கிறனால டக்குன்னு திறந்தோமா சங்கீதம் தான் வரும். நீங்கள் கூட நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு திறந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதோட நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதிகமாக சங்கீதத்தை திறந்து படிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பைபிள் ஓப்பன் ஆகுறது அங்கதான் ஓப்பன் ஆகும். ஏன்னா அங்கே தான் பேஜஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மற்றதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும் புது பைபிளாக இருக்கும்போது மற்ற இடங்கள் இல்லையா. அப்போ நமக்கே ஒன்று ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து பேசிட்டார் அப்படி சொல்லி டபார்னு திறந்துடுறது. அது எங்கள் வீட்டிலலாம் பாருங்கள், மூதாதையர்கள் இருக்கும் பொழுது அப்படியே அப்படியே திறந்து படி அப்படின்னு பாரு, என்ன வசனம் இருக்கும் அப்படியே படி, அதுதான் ஆண்டவர் கொடுக்குறது அப்படின்னு. அப்புறம் தான் நல்ல சபைக்கு போன பிறகு அப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஃபுல்லாக படித்து அதில் தேவன் என்ன பேசுகிறாரு, தீர்க்க தரிசனமாக வார்த்தை கொடுக்குறது வேற. அதுக்காக எப்போ பார்த்தாலும் அப்படியே திறந்து ஏதாவது ஒன்றை பார்த்து படித்து அன்றைக்கி நீ சரியில்லாமல் ஒரு வசனம் ஐயோ தேவன் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வேதவசனம் முழுக்க அப் டு டேட், அட்டை டு அட்டை தேவன் தான் பேசியிருக்காருன்னு இல்லை, தேவனும் பேசியிருப்பாரு, பிசாசும் பேசியிருப்பான், மனுஷனும் பேசியிருப்பான். 3 விதத்தினுடைய டயலாக்ஸஸும் அங்கே இருக்கும். அப்போ ஏதாவது ஒன்று தூக்கி மாற்றி படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தேவன் என்ன இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே ஒரு தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆவியானவரை பற்றியான கான்செப்டே நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்படியே இந்த மாதிரி இப்போ இந்த பிரதர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க, நம்மளாம் ஒயிட் அண்ட் போட்டால் அவங்களெல்லாம் பார்த்தாலே நாங்கள் கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்போம். ஆஹா ஒயிட் அண்ட் ஒயிட் கொஸ்டி வந்துருச்சு. பக்கத்துலேயே இந்த மாதிரி சர்ச்சஸ்லாம் இருக்கும். அவங்க பண்ணுற அந்த கைத்தட்டுலையும் அந்த தாளத்துலையும் அந்த சத்தம் வெளியில் கேட்டு அந்த சைட் போனாலே எங்களுக்கு அப்படியே ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா இப்போ பண்ணுறது வேற. சிலருக்கெல்லாம் இப்போ சர்ச்சுக்குள்ளே அப்படியே ஒரு அந்நிய பாசை, ஒரு அபிஷேகம், ஒரு புதுபலன் அதெல்லாம் இருக்கும். அப்படி சர்ச் வாசல் முடிஞ்சுட்டு ஆமேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி கேட்டை விட்டு வெளில போனோடையும் பழைய ஆள் மறுபடியும் வந்துடுவோம். பழைய ஆள் மறுபடியும் வர்றது, எப்பயும் போல் நார்மலாக பேசுறது, கொஞ்சம் அப்போ தான் சர்ச்சை விட்டு வெளில போனோடனையும் செருப்பை ஊற்று போட்டிருப்போம், இல்லை செருப்பு காணாமல் போச்சா உடனே என்ன பண்ணுறது, யாரோ எடுத்துட்டாங்க சொல்லி கத்துறது, சண்டை போடுறது, கூப்பாடு போடுறது. ஏன்னா இப்போ தான் உள்ள ரொம்ப பக்திமயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 1:1-2-3. இப்போ ஆவியானவர் வரும்பொழுது அங்கே என்ன வருது, ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது, ஒரு புதிய துவக்கம் அது. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர்கள்ல 2ஆம் அதிகாரம். இங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம், புதிய துவக்கத்தை ஆவியானவர் ஏற்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு டைட்டிலேயே இப்போ நமக்கு புதிய ஏற்பாடு உங்க பைபிள் எங்க போட்டிருக்கு அப்படின்னா, எங்க போட்டிருக்கு, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் போட்டிருக்கோம். எல்லார் பைபிளையும் எடுத்து பாருங்க. ஏன்னா சிலர்லாம் பைபிள் அந்த பகுதி ஓப்பன் பண்ணாமே கூட இருக்கும் புதுசாக. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் தான் என்ன போட்டிருக்கு,
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. அடுத்து என்ன போட்டிருக்கு? எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஸோ இது எந்த பாஷையிலேருந்து நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க? கிரீக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் வந்து கிரேக்கன்னு சொல்லுவோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படின்னா புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை. பழைய ஏற்பாடுனா என்ன? பழைய உடன்படிக்கை. அப்போ ஒரு நியூ கவர்னன்ட் அங்கே தான். ஆனால் உண்மையில பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க அந்த இடத்த எடுத்து அப்படியே எங்கே போட்டிருக்கணும்? அப்போஸ்தலர்கள் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அங்கே போட்டிருக்கணும். ஏன்? அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தானே புதிய விஷயமே ஆரம்பிக்குது. அப்போ மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சொல்றதெல்லாம் எதை தான் சொல்றாங்க? அவர் வந்தாரு, மரிச்சாரு, உயிர்த்தாரு, பரமேறி போயிட்டாரு. அதுக்கடுத்து இந்த நியூ பிகினிங் எங்கே தான் ஆரம்பிக்குது? அப்போஸ்தலர்ல தான் ஆரம்பிக்குது. ஸோ பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? அந்த பேப்பரை எடுத்து எங்கே ஒட்டி வச்சிருக்கணும்? அப்போஸ்தலர்கள்ல இருந்து ஒட்டியிருக்கணுங்க. அங்கே தான் உண்மையான ஒரு நியூ கவர்னன்ட்டே ஆரம்பிக்குது. ஒரு நியூ ஜெனரேஷனே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு புதிய சகாப்தமே அங்கே தான் ஆரம்பிக்குது. உண்மையான தேவன் விரும்பி இந்த உலகத்தில் மனுஷங்க இப்படி தான் இருக்கணும்னு படைச்சார் பார்த்தீங்களா, அந்த லைஃப் ஸ்டைலு இங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு எப்படிங்க அது மாறுது அப்படின்னா, முத என்ன சொல்கிறாரு? இப்படியே போய் யாரும் என்னை பற்றி ஒன்றும் நீங்கள் சாட்சி சொல்ல முடியாதுப்பா, உங்களுக்கு ஆவியானவர் வேணும். அந்த ஆவியில் தான் பாருங்கள் நம்ம ஆதியாகமம்ல என்ன ஆனோம்? பாவம் செய்யும் போது இருளடைந்து போனோம் என்று வேதம் சொல்லிக்குது. எத்தனை பேருக்கு கிளியராக நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு நம்ம ஒயிட் ட்ரெஸ்லாம் போடுறோம்? சும்மா ஒரு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒயிட் அப்படிங்கிறது பரிசுத்தத்தை காமிக்கிற ஒன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே தேவனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எல்லாருமே ஆவிக்குரிய வகையில் நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறீங்க. ஏன்னா ஆவியில் போய் நீங்கள் எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு பண்ண முடியாது. அது ஆவியானவர் வந்து லைட்டை போட்டு விட்டாரு, ஆன் ஆயிருச்சு, அங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் அந்த தேவ ஆவி என்னைக்கு பெற்றுக்கொண்டீங்களோ, ஆண்டவரை எப்போ ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வந்து உங்களை என்ன பண்ணிட்டாரு? புது சிருஷ்டியாக மாற்றி விட்டார். ஸோ இப்போ வெளியில் இருக்கிற இந்த மாம்சம், இந்த பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்றபடி மாறி முழுமையாக ஒரு நாள் இயேசு மாதிரி மாறும். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சரீரம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். உங்களுக்கு ஈஸ்டர் டைமில் நான் உங்களுக்கு ரெசரக்ஷன் டே அன்னைக்கு சொல்லியிருந்தேன். எப்படி இருந்துச்சு? அவர் இந்த உலகத்தில் வாழும் போது இருந்த சரீரம் வேற. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தில் அறைகள் மூடப்பட்டு இருக்கு. இயேசு காலிங் பெல் அடிச்சுட்டு மே கமைன் அப்படி சொல்லி உள்ளே போனார்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? மூடப்பட்டு இவங்க க்ளோஸ் பண்ணி பயந்துட்டு இருக்காங்க. எருசலேமில் யூதர்களுக்கு பயந்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள போறார். உள்ள போயிட்டு உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அதுதான் பாருங்க இந்த ரெசரக்ஷன் பாடி. அந்த பாடியும் சீக்கிரமாக நமக்கு வரப்போகுது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு தும்மல், இருமல் இதெல்லாம் கூட நம்ம அஃபெக்ட் பண்ணுது. கொசு கூட நம்மளை மதிக்காமல் கடிக்குதே அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு பாடி சீக்கிரமாக வரப்போகுது. அதுக்கான ப்ராசஸை தேவன் உள்ள ஆரம்பிச்சுல எங்கே வச்சுட்டாரு? ஆவியில் ஆரம்பிச்சிட்டாரு. வேரில் மாற்றம் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போய் மரங்கள் அழகாக வர சீக்கிரமாக காலங்கள் இருக்கிறது இல்லையா? அப்போ இங்கே பெந்தேகோஸ்து நாளில் தேவன் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த அவங்களுக்கு மத்தியில் கொடுக்கறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம். அதுக்கு மேலே அவங்க எல்லாருமே சேர்ந்து மேல் வீட்டரில் ரெடியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெந்தேகோஸ்துங்கிறது அவங்க ஏற்கனவே செலிப்ரேட் பண்ணுற ஒன்று தான். ஆனால் இவங்கெல்லாம் அன்றைக்கி சேர்ந்து ஒரு வகையில் பயந்துக்கிட்டு தான் மேல் வீட்டறையில் கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது பலத்த காற்று 2:2 அப்போஸ்தலர்களை பாருங்க. பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இங்கிலீஷ்ல இது எப்படி வராங்கன்னா, ஒரு ரோரிங் லயன், ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம். அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப நம்ம அப்படி பொறுத்திருந்து வச்சு ஒரு நாள் இதுதான் டைம், ரிவீல் பண்ணுப்பா, இதுதான் டைம், அதை போய் பிடி, இதுதான் டைம், அது வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தொலைந்து போன ஒரு குழந்தை பார்த்து பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்குறோம். அது ஒரு திருவிழா கூட்டத்தில் தொலைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தொலைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நாள் நீங்களும் தேடுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கூட தேடுறீங்க, ஊரெல்லாம் போஸ்ட் அடித்து தேடுறீங்க. அது ஒரு திருடன் கையில் போய் வளர்க்கப்படுது. அது கடைசியில் எப்படி தான் வளரும்? ஒன்றுமில்லாத பிள்ளையாக தான் வளரும். அப்படி இருந்தும் எங்கேயோ ஒரு தெருவோரமாக பிச்சை எடுத்து ஆளே மாறி போய் ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷனில் அந்த பிள்ளைய என்ன பண்ணுறோம்? இதுதான் என் பிள்ளைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இப்போ கூட நிறைய நியூஸ்லலாம் போடுறாங்க, 20 வருஷம் கழிச்சு அம்மாட்ட வந்து சேர்ந்தாங்க, எப்பயோ சின்ன வயசில் தொலைஞ்சு போனவங்க
அப்படின்னு அந்த ரீயூனியனை பார்க்கும்போதே நமக்கு பயங்கரமாக இருக்கு. ஸோ அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளைக்கு தான் தான் அப்பான்னு புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. யாரு? அப்பா. ஏன்? அது சின்ன வயசுல இருந்தே வீட்டை விட்டு போனதுனால அதுக்கு அப்பா மூஞ்சு மறந்து போச்சு, அப்பா பேச்சு மறந்து போச்சு, இதான் நம்ம குடும்பம்னு மறந்து போச்சு. முழுக்க முழுக்க திருடன் கையில் வளர்க்கப்படுறதுனால திருடனுக்குரிய குணங்கள் தான் இருக்குது, திருடனுக்குரிய பழக்க வழக்கங்கள் தான் இருக்குது, திருடனுக்குரிய இந்த குடும்பத்தினுடைய சுபாவங்கள், அந்த லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது. அப்படி பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. ஏன்னா திருடன் எப்படி சாதாரணமாக இருப்பான், அப்படி தான் வளர்த்து வச்சுருக்கான். அப்பாவே போய் அதை கண்டுபிடிச்சி இல்லை என் சாயல் தான், என் பிள்ளை தான் சொல்லி தூரத்துலேருந்து போய் கூப்பிட்டா கூட அது எப்படி தான் பார்க்குது? கொடூரமான ஆளை தான் பார்க்குது. நம்மளை எவனோ பிடிச்சி போலீஸில் கொடுப்பாடு வந்துட்டான் தான் பார்க்குது. ஏன்னா திருடனோட பிள்ளை அப்படி தானே இருந்திருக்கும். இல்லைன்னு சொல்லி அன்பாக பேசினா கூட இப்படி உலகத்தில் யாருமே பேச மாட்டாங்களே. ஏன்னா அது பார்த்தது ஃபுல்லாக நெகட்டிவாக தான் பார்த்துருக்கு லைஃப்பில். அது வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே எப்படி தான் வாழ்ந்துருக்கு, இருளான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கு. புதுசாக வித்தியாசமாக ஒருத்தர் வந்து அன்பு செலுத்தி தான் இல்லை நம்மளை ஏதோ ஏமாத்தி செஞ்சு மறுபடியும் ஏதோ சிக்க வைக்க போகிறான், இப்படிலாம் எவனும் இருக்க முடியாது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குது. இதனால தான் பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம சுவிசேஷம் சொல்ல போனால் கூட இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு, இப்படி எங்காவது நடக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? மறுதளிக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குதுன்னு இல்லை, இது நடக்க சான்ஸே இல்லை. கடவுளாவது இப்படி உலகத்தில் வந்து என்னை போய் இப்படி அன்பு கூறுதாவது, பட் நான் அதுக்கு முதல் ஒருத்தி கிடையாதே அப்படிங்கிற மாதிரி இவங்க சும்மா மதம் மாத்துறாங்க. இல்லை பொய் புரட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அப்பா அப்படி விட்டுருவாரான விட மாட்டார். அந்த பிள்ளை தான் தெரிஞ்சு அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு? அவர் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், பெரிய அளவிற்கு கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய அளவிற்கு பங்களாவில் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளை இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு வீட்டை போட்டு பிடிச்சி அதை கொண்டு போய் மீட்டு கொண்டு போகிற வரை உட்காந்துக்கிருப்பீங்க. இல்லைங்க நாங்களாம் போயிட்டு வருவோம் அப்படின்னா கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு வீட்டில் அழகாக ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம், பெட்டு வளர்க்குறோன்னா கூட சில இடங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுது. ஏன்னா அதுக்கு தெரியாது, ரோட்டில் போய் விட்டுட்டோம் அப்படின்னா அது சிலது வந்து பேசாமல் உட்காந்து, சிலது வாட்டில் போயிடும். அந்த நாய்க்குட்டியை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை இடங்களில் போஸ்டர் அடித்து, எத்தனை இடங்களில் விளம்பரம் கொடுத்து நாயை பார்த்தீங்களா செஞ்சீங்களா சொல்லி, அது பாவம் பாரு கடைசியில் ஒரு மாதம் 2 மாதம்லாம் திருநாயிட்டெல்லாம் கடி வாங்கி செஞ்சு அது சாப்பாடு இல்லாமல் எங்கேயோ ஒரு ஓரத்தில் சாக்கடையில் நாத்தமிடிச்சு போய் கிடக்கும். கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி போய் இதுவும் அவங்களும் சேர்ந்து ஒரு அன்பின் ஐக்கியத்தை பார்க்கும்போது சாதாரண ஒரு பெட்டுக்கே அப்படி தேவன் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உங்களை என்னை உருவாக்கி இப்படி மிஸ் பண்ணி அது கிடைக்கும் போது எவ்வளோ தூரம் அது ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த ப்ராசஸ் தான், அந்த டைம் தான் இந்த பெந்தேகோஸ்தே டேவாக நீங்கள் பார்க்குறீங்க. அதைத்தான் தேவன் அங்கே உணர்த்த விரும்புகிறார். ஸோ அப்படி வெயிட் பண்ணி அவர் அன்பை புரிய வச்சு, சரி ஓ லெவலுக்கே நான் இறங்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளையோட லெவலுக்கு அவர் இறங்கி அந்த பிள்ளையை மீட்கிறதுக்காக தன்னையே கொடுத்து மறுபடியும் அந்த பிள்ளையை கொண்டு போய் பாருங்கள் தன்னுடைய வீட்டில் வச்சு, இனிமேல் நீ என் பிள்ளை, நான் அப்பா, இதுதான் நிரந்தரம், இதுதான் ஒரிஜினாலிட்டின்னு சொல்லி இப்படி கொண்டு போய் நம்மளை சேர்த்து வச்சவர். இதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய வகையில் ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. ஏன்னா அந்த ஆவிக்குரிய வகையில் நம்ம இழந்த இழப்பு தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். இது நம்ம உபவாச நாட்கள் நினைக்கிறேன், ஈஸ்டருக்கு முன்னாடி நிறைய ஃபாஸ்டிங் டேஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ ஸ்பிரிச்சுவல் டெத்தை பற்றி நம்ம நிறையா பேசியிருந்தோம். அதை பற்றி நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எப்படி வந்து இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல திடீர்னு கரண்ட் போய் ஒன்றும் இல்லாமல் போயிருதோ, அதே போல் பாவம் வந்தோடனே என்ன பண்ணிருச்சு? நம்மளுடைய உள்ளான ஆவி மனிதனுடைய அந்த ஆவியில் இருள் வந்து விட்டது. ஏன்னா அது வெளிச்சத்தின் தேவன்றது நம்ம என்ன ஆகிட்டோம்? துண்டிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் இப்போ இந்த ஆவியானவர் மூலமாக மறுபடியும் அந்த இழந்து போனதை என்ன பண்ணுறார்? தேவன் புதுப்பிக்கிறாரு. ஸோ அந்த இழந்து போன ஒரு சைல்டு எங்கே தான் இருக்குது, வந்து பிடிச்சிக்கோங்க, உங்கள் பிள்ளை எங்கே தான் இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க, மறுபடியும் இதான் உங்கள் பிள்ளை வந்து தூக்கிட்டு போகுன்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதே போல் தேவன் அதே மனிதர்களுக்குள்ள மறுபடியும் அதே ஆவியை ஊற்றி மறுபடியும் அவர்களை புதுப்பிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? அதான் இங்கே போட்டிருக்கு. எப்படி இருக்கு? வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி பலத்து காற்று அடிக்கிற முழக்கம் போல அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும். எதுக்கு இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சீன்? எதுக்கு ஒரு சாதாரணமா அவர் அப்படி சாஃப்டா வந்திருக்க கூடாதா? ஏன் சாதாரணமா ஒரு மெல்லிய காற்றோடு அப்படி வந்து போனார்? எதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சீன் கிரியேட் பண்றார் தேவன் அப்படின்னா, இந்த சீன் மூலமா உங்களுக்கு என்ன காமிக்கிறோம்? அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணாரு, அவ்வளோ தூரம் உங்களுக்காக ஈகரா வெயிட் பண்ணாரு, அவ்வளோ தூரம் தன்னுடைய ஆவி உங்க மேல ஊற்றி தன்னுடையதாய் மாற்றி இனி என்னுடையவன் நான் அவருடையவன் சொல்ற அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன பண்றாரு? தவிச்சு கொண்டு இருக்கா. நம்ம நிறைய பேர் நம்மளை மிஸ் பண்ணிட்டு அவர் வாட்டில் பிரியாணி சாப்பிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே நீங்க அன்புள்ளவர்களா இருந்து உங்க பிள்ளை மிஸ் ஆகிருந்தோம் அப்படின்னா அவங்களை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு வாய் தண்ணி கூட உள்ள போகிறது சந்தோஷமா போகாது.
இப்போ நம் தேவனும் ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே துரத்திட்டு அவர் வாட்டில் ஜாலியாக இருந்திருப்பாருப்பா, இது ஆதரவு எப்படியும் போதுங்க அப்படி இயேசுவை என்னைக்கு கூப்பிட்றாங்களோ மன்னிச்சு விடுவோம், அது வரைக்கும் எப்படியே பட்டு கஷ்டம் போட்டு அவங்க வாட்டில் திண்டு நம்ம வேலை தெரிய மாட்டேங்குது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கவே மாட்டார். உண்மையிலேயே சொல்ல போனால் ஏதேன் தோட்டத்துலேருந்து அனுப்புனதுலேருந்து உங்களை விட என்னை விட அவர் தாங்க அதிக துக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கும் எத்தனையோ ஆத்துமாக்களை ரசிக்கிறதுக்கு அவர் தான் அதிக துக்கத்தில் இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட எப்போ வரும், அதுதான் ஆண்டவர் அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். 100 ஆடுகள் இருக்கலாம், 99 ஆடுகள் உள்ள வந்துடலாம். அந்த ஒரு காணாமல் போட ஆணை தேடி கண்டுபிடிச்சி மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் வந்து மெய்ப்பன் ஓய. நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு ஆட்டோட காசுக்காக பார்த்துருப்பானோ வந்து மெய்ப்பன், அந்த ஆரோட காசு போச்சே, காசுக்காக இல்லைங்க. இங்கே தேவன் உங்களே என்னை காசுக்காகவோ வேறு எதுக்காகவோ இல்லை, தன்னுடைய சொந்த பிள்ளைங்க அந்த உறவுக்காக. அப்போ அப்படிப்பட்ட அதெல்லாம் காமிக்கிறாரு. நான் அப்படிப்பட்ட ஹார்ட்டோட ஒரு தகப்பன்பா. நம்ம நினைக்கலாம் நம்மலாம் ஆண்டவர்கிட்ட இல்லைன்னா அவர் என்ன நம்ம கவலையப்பட போறாரு. இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பர்சனலாக யூனிக்காக ஒவ்வொருத்தவங்களும் தேவனுக்கு ரொம்ப முக்கியம், தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க இவ்வளோ விஷயங்கள். அப்போ அந்த டேல பாருங்க பலத்த காற்று, இதெல்லாம் அப்படியே நீங்கள் இந்த சினிமேட்டிக்காக நீங்கள் திங்க் பண்ணணும் பாருங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா என்னது சடனா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாத்தையும், ஒரு இடம் இல்லை 2 இடம் இல்லை, ஃபுல் ஹவுஸும் அப்படியே நிரப்புது. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு வந்து அமர்ந்தது. இங்கே வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து எகிப்திலேருந்து இந்த மக்களை வந்து கூட்டிட்டு போகும்போது வனாந்தரத்து வழியாக கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன இருந்துச்சு, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அந்த அக்னி ஸ்தம்பம் போல வந்து அது நாவுகள் என்ன பண்ணுது, பிரிந்து அவர்கள் மேலே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அடுத்து படிக்க 4 திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசபொத்தமியா, யூதேயா, கப்தோகியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்லியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமையவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென். பாருங்க இங்க என்ன போட்டிருக்கு, எத்தனை நாட்டுக்காரர்கள் கேட்டாங்க. உங்களால என்ன முடியுதா பாருங்க. பார்த்தர், மேதர், எலாமித்தீர், மெசபொதோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, அடுத்து பிரிகியா, அடுத்து பம்பிலியா, அடுத்து எகிப்து என்னும் தேசத்தார்களும், அடுத்து சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் கூடி இருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபெருமாகிய கிட்டத்தட்ட 15க்கு மேலே வருது இல்லையா, 15 கண்ட்ரிஸ். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிரேனே பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லீபியின் திசைகளில் குடியிருக்கிற போது அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸே வருது. அதே போல் எகிப்து என்னும் தேசத்தார்களும் வரும்போது அங்கேயும் நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வருது. இத்தனை இடங்களும் இருக்கிற யூதர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடும்படி அன்னைக்கு எருசலேமுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல தான் பாருங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னன்னா, இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அந்நிய பாசை பேசி ஜெபிச்சுட்ருக்கோம், திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. போகிறவங்களில் எத்தனையோ நாட்டுக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ, இத்தனை நாட்டுக்காரங்க போகிறாங்க. அவங்கவுங்களுடைய ஜென்ம பாஷையிலே
அந்த மீனிங்ஃபுல்லாக இவங்க பேசுகிற ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு புரியுது. இப்போ ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் பாடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜில் அது புரியுது. இது எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்குமா இல்லை? அதெல்லாம் இல்லைங்க. இப்போ ஏஐ வந்துருச்சு இல்லைங்க, அது மூலமாக எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு போடுற மாதிரி போட்டுருவாங்க. அப்போல்லாம் ஏஐ கிடையாது. அது அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஆனாலும் மனுஷ புத்தி பாருங்க, அது என்ன சொல்லுது? இது வந்து தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு ஏதோ உளம்புறாங்க போல, அப்படிதான் பாருங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. இது தண்ணி அடிச்சுட்டா தான் போட்டிருக்கு பாருங்க 13ல், இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம். ஏன்னா பகல் நேரம். அப்போ பேதுரு எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறார், எப்பா எங்களெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு. ஸோ இதை பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நமக்கு பெற்றுக்கொள்வது கூட சில நேரங்கள் டவுட்டாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி யாராவது இருக்கா அப்படின்னு தெரியல. ஒரு சிலர்லாம் இங்கே இருந்தவங்க கூட கேட்டுறாங்க, சின்ன பிள்ளை கூட, இது என்ன நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணோன்னே அவங்க அப்படி ஆகுறாங்க, இது என்ன இப்படி விழுகிறாங்க, இதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு சில நேரம் சண்டே கிளாஸ்லாம் கேட்பாங்க. அப்போ இதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுப்பாங்க. அதே போல் வெளிப்புறமாக பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்படிலாம் இருந்ததுனால தான் பாருங்கள் நமக்கும் வந்து பர்சனலாக நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தேவன் பாருங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னா தேவனே இதை நமக்கு லூக்கால அழகா சொல்றார். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார். நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பைபிளை முழுசாக படிக்கிறதே கிடையாது. போகிறோம், 4 வார்த்தைகளை சொல்கிறாங்களா மெசேஜ், அதுலேயும் பாதி தூங்குறது பாதி கேட்குறது, அதில் 50% தான் மண்டையில் புரியுது. அதுலேயும் சொல்கிறவங்களும் ரொம்ப நம்ம டீப்பாக அதை போய் இதை போயெல்லாம் சொன்னால் மக்கள் குழம்பி போயிடுவாங்கப்பா. அன்னைக்கு அவங்களுக்கு 4 கஷ்டம் இருக்கும், அதுக்கு 4 கதையை சொல்லி அப்படியே தேத்தி விடு, அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இப்படியே ஒட்டு அப்படி சொல்லி நிறைய சபைகள் ஓடிட்டுருக்கு. அதனால நமக்கு அந்த 4 கதை, அந்த 4 இன்சிடென்ட்டு, அடுத்து 4-5 வசனம், இதை தவிர வெறும் பெருசாக ஒன்று தரேன். இதே கிறிஸ்தவ ஜீவியை ஓடுனா ஓட மாட்டேங்குது. அதனால தான் ஆவியானவர்னு சொல்லும்போது பாருங்க, நமக்கு இது வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்கோ தெரியும். இத்தனை வருஷமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் இந்த ஆவியானவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா எவ்வளோ தூரம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒஸ்டான ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் எனக்கு இருக்கிறனால பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. தாத்தா பாட்டி கலந்து கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம், நல்ல சபைக்கு போகிறோம், சண்டே சர்ச்சுக்கு போகாமல் இருந்தது கிடையாது. அப்படி இருந்தும் ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருந்தோம்னா எந்த அளவிற்கு ஒரு புவரான ஒரு நாலேஜ் பைபிளை பற்றியும் தேவனை பற்றியும் நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை இல்லையா? ஸோ இன்றைக்கி கூட நம்ம நெக்ஸ்ட்டு ஜூன் 23, 24 வந்து கோயில்பட்டி போய் மீட்டிங் போட போகிறோம் அப்படின்னா அங்கேயும் நிறையா இந்த மாதிரி ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் தெரியாதவர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பெஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட். எப்படி இவர் கிஃப்டடாக கொடுத்தாரு. அதனால தான் 1ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு காமிச்சேன். 1ஆம் அதிகாரத்தில் 5ல் என்ன போட்டிருக்கு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு இயேசு கட்டளையிட்டார். என்ன சொன்னாரு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாகவே பிதாவின் வாக்குத்தத்தம் இருந்துச்சு. கடைசி நேரங்களே என் ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் சொந்த ஜனமாக இருப்பீர்கள், சொப்பனங்களை காண்பீர்கள், தரிசனங்களை காண்பீர்கள், இதெல்லாம் நடக்கும். இதைத்தான் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்துவே மரித்திருக்கிறாருங்க. அப்போ இந்த ஆவியானவர் நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா உங்களுக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்த பெஸ்ட் கிஃப்டே நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் டெத்துலேருந்து மாற்றம் வந்தாதான் நம்மளுடைய லைஃப்பில் எல்லா பிளெஸ்ஸிங்ஸுமே வரும். ஒரு மரம் நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே, அந்த மரம் சரியில்லை அப்படின்னா வெளிப்புறமாகவே போய் 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 அதை உட்காந்துக்கிட்டு நம்ம சரி பண்ணிட்டு இருந்தால் சரியாக வராது. அது கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து எங்கே கொடுக்கணும்? வேரில் கொடுக்கணும். வேரில் கொடுத்து தண்ணியை ஊற்றி சரி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வேறு வழியாக சத்துக்கள் எல்லாம் போய் ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, அந்த மரம் அப்படியே அழகாக பச்சை பசேன்னு மாறும். அதுக்கடுத்து பூ வைக்காதது, காய் வைக்காது, கனி கொடுக்காது கூட அழகாக கொடுக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். யார் வெளிப்புறமாக உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து டிராயிங் அழிச்சு எதுவும் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதே போல் ஆவியில் இழந்ததை தேவன் ஆவியில நிரப்பி அங்கேருந்து வர்ற ஒவ்வொரு விஷயமும் ஊற்று தண்ணீர் போல நம்ம இருதயத்திலேருந்து பாய்ந்து நம்ம சரீரத்தை ஃபில் பண்ணி இங்கே பிளெஸிங்ஸை கொடுத்து அடுத்து புறம்பாக இருக்கிற எல்லா இடங்களும் பிளெஸிங்ஸை நமக்கு கொண்டு வரும். ஃபர்ஸ்ட்டு ஆவியில் மாற்றத்தை ஏற்படுத்த தேவன். அதனால தான் அவங்க எல்லாரும் இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி ஆவியானவரை ஊற்றுறார். ஸோ ஆவியானவர் அனுகிரகம் இல்லாமல் ஊற்றப்படாமல் நாங்களும் பாருங்கள் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஒரு நம்ம முழுசா சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பாவியானவரை பற்றி இங்கே இன்னொரு சபைக்கும் போனோம். அங்கேயும் வந்து அனிபாசெல்லாம் சபையில பேச மாட்டாங்க. ஏன்னா பேசுனா ஒரு தேர்ட் பர்சன் திடீர்னு உள்ள வராங்கன்னா வித்தியாசமா பார்ப்பாங்க, உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக பேச மாட்டாங்க. அதனால அங்கேயும் போய் ஃபெய்த்தை பத்தி கத்துக்கிட்டோம், தேவன் நல்லவருங்கிறத கத்துக்கிட்டோம், வார்த்தையில இருக்கிற வல்லமையை கத்துக்கிட்டோம், இந்த வார்த்தையை கொண்டு என்னாலும் சாதிக்க முடியும், விசுவாசம் எல்லாம் மாற்ற முடியும் கத்துக்கிட்டோம். பட் அந்த ஸ்பிரிட் அங்க என்னதாச்சு, இல்லாம தான் இருந்துச்சு. பட் ஊழியம் ஃபுல்லா ஆகுறதுக்கு முன்னால தேவன் அங்க மாத்தினார். அங்க மாத்தின பிறகு தான் சாதாரணமா பண்ணிட்டு இருந்த சுவிசேஷ ஊழியத்துல கூட பெரிய மாற்றம் வந்து, அதுக்கடுத்து ஒரு பெரிய சபையே நமக்கு ஊழியத்தையே முழு நேரமாக கொடுத்து, இன்னைக்கு ஆவியானவர் மட்டும் உண்மையிலே இல்லை அப்படின்னா கண்டிப்பா 100% நின்று எதையுமே செய்ய முடியாது. அதுதான். அதே போலதான் நீங்கள் கிறிஸ்துவர்களுமே ஆவியானவருடைய கிருபை இல்லாம அனுக்கிரகம் இல்லாம நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரவே முடியாது. ஏன்னா இயேசுவே சொல்றாரு, அவர் நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். லூக்கால யோவான்ல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு, சொல்லியிருக்காரா? இயேசு சொல்றார். அப்ப இயேசுக்கு உண்மையா நீங்க வாழ்ந்து அவர் சொன்ன வார்த்தைகளை ரெகக்னைஸ் பண்ணி அவர் இப்படிலாம் சொன்னாருங்கிறத அறிந்து அவர் வழியில நடக்கிறதுக்கே உங்களுக்கு யாவரதோ ஹெல்ப் வேணும். அதனாலதான் அவர் பேரு ஹெல்பர் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அப்புறம் உங்களை தேற்றுவார். சரி, நீ இப்போ இயேசுவினுடைய வார்த்தையின்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த உலகம் உடனே உங்களுக்கு அப்படியே அப்ரிஷியேட் பண்ணி என்னம்மா நடந்துக்கிறாங்க, எவ்வளோ ஒழுக்கம், எவ்வளோ உண்மை, எவ்வளோ பரிசுத்தம், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி உங்களை என்னை மாலை போட்டு வரவேற்று அப்படியே கௌரவப்படுத்துறாங்களா? அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், ஏமாத்துறவன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனை தூக்கி வைப்பாங்க, ஆடுவாங்க. இப்போ கூட அந்த IPL ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கொண்டாடுறேன்னு போய் 11 பேர் சேர்த்துருக்காங்க இல்லையா? அதுல என்ன, அவங்க ஜெயிச்சு என்னமோ இந்தியாவில் பெரிய இந்தியா ஆல்ரெடி எப்போ முங்கி எப்போ இலங்கை மாதிரி எப்போ பாகிஸ்தான் மாதிரி ஆக போதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு சுச்சுவேஷனு. இங்கே இந்த IPL கோப்பையை ஜெயிச்சாங்க பச்சவனையும் அவங்களுக்கு என்னமோ அவங்க வீட்டிலேயே ஏதோ பெரிய லட்சக்கணக்கில் காசு வந்த மாதிரி, கோடிக்கணக்கில் ஏதோ நடந்த மாதிரியும், இல்லை இவன் கையில் கொண்டு கோப்பையை கொடுத்த மாதிரியும், இல்லை இவனுக்கு ஏதோ பெரிய டைட்டில் கொடுத்த மாதிரியும். மக்களுடைய மென்டாலிட்டி பாருங்க, எதெல்லாம் பெருசா நினைக்கிறாங்க, எதெல்லாம் கொண்டாடுறாங்க. இதே போய் உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறோங்க, நாங்கள் குட் நியூஸ் அங்க சொல்ல வந்திருக்கிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, நம்புங்க, உங்களுக்கு மிகப்பெரிய கோப்பை அங்க கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாருங்க, கிரீடத்தோட அவர் ரெடியா இருக்காருங்க சொல்லி பாருங்க. அப்படியா? மாத்த வந்துட்டாங்க இவங்க, அடிச்சு துரத்துங்க, கல்லை விட்டு ஏறி சொல்றாங்களா இல்லையா? இல்லை நாங்கள் எங்கேயோ வெளியில இருந்து வந்த மாதிரியே பார்க்குறேன். நாங்களும் அப்படிலாம், ஏன்னா நம்ம சுவிசேஷம் சொன்னால் தானே யாராவது சொல்கிறதுக்கு. பாரு, நம்ம ஸ்கூல் வச்சு நடத்துகிற வரைக்கும் கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடப்பாங்க. மேம் அப்படிங்கிறத வார்த்தைக்கு மேலே எதுவுமே வராது. ஸோ அந்த ஒரு இதுலேயே வளர்ந்தாச்சு. பேரண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது எஜுகேஷன் ஃபீல்டு பவர்ஃபுல்லான ஃபீல்டு இல்லையா? ஸோ அவங்க தான் பிகினிங், அவங்க தான் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆண்டவருக்குள்ளே இருந்து நல்லா பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸுமே இங்கே நல்லா ப்ரேயர் மீட்டிங்லாம் அவங்களும் டெவலப் ஆகி ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. பட் நம்ம என்ன நினச்சோம், நான் என்ன பர்சனலாக நினச்சேன் அப்படின்னா, ஊழியத்துக்கு அது எவ்வளோ மேலான ஒரு இடம். அது தேவனுக்கே ஊழி இன்னும் பயங்கரமாக நமக்கு மதிப்பு மரியாதைலாம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது இயற்கையாக நமக்கு எல்லாருக்கும் வருது. ஏன்னா நம்ம அப்படிதான் ஆண்டவரை பார்க்குறோம், அப்படிதான் நம்ம மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இங்கே வந்த பிறகுதான் வீட்டில் பேசாதது, வீட்டுக்கார் பேசாதது, ஊரில் பேசாதது, யாருமே பேசாத வார்த்தைகளெல்லாம் கேட்டிருக்கோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்னடா வித்தியாசமா, நம்ம வீட்டில் கூட யாரும் இப்படி சொன்னது கிடையாதே, இப்படி பேசுனது கிடையாது, இப்படி நடந்துக்கிட்டது கிடையாது, இப்படி பிஹேவ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள்லாம் இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து போட்ட பிறகுலாம் பயங்கரமாக வரும். அதுலேயும் வெளிப்புறமாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, காம்படிஷனாக கிறிஸ்தவத்திலேயே போலி கிறிஸ்தவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள சொல்கிறேன், உண்மையான கிறிஸ்தவங்களை போய் சொல்லலை. வாழ்ந்துக்கிட்டு இந்த சபைக்கு அந்த சபை போட்டி, இந்த மெக்கானிக்கை போடுங்கிற இவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்படின்னு நினைக்கிறவங்களே நிறையா பேர் மோசமானவங்க இருந்து, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு ஐடியில் இவங்களுடைய புறஜாதிகளுடைய பேரில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளை எப்படியாவது மிரட்டண்டி உருட்டி செஞ்சு அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டை கடிதாசிலாம் வரும். மொட்டை கடிதாசிலாம் பார்த்துருக்கீங்களா? திடீர்னு வந்திருக்கும் ஒரு லெட்ரு, என்ன யார் என்னலாம் போட்டிருக்காரு, ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஒரு அரை பக்கத்துக்கு திட்டி இப்பயே நீங்கள் இந்த ஊழியத்தை மூட்டை கட்டிட்டு நீ கிளம்புறீங்க அப்படி சொல்லிட்டு
அதை அப்போயே கிழிச்சு போட சொல்லிட்டேன், இல்லைன்னா கூட இப்போ காமிச்சிருப்போம் ப்ரூஃபு. ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இவன் பேசாமல் வச்சுருப்போம் அப்படின்னாரு. இல்லை இது எதுக்கு, இது ஒரு வேஸ்ட்டு குப்பை, இதை போய் நம்ம ஒரு பெருசாக இது பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அப்போயே கிழிச்சு போடும். அதில் வந்து ஒரு பெண்ணாக வேற இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி உங்களுக்கு என்னமோ வந்து இவங்க தான் கடவுள் மாதிரியும், இவங்க தான் அந்த உலகத்தை படைச்ச மாதிரியும் எல்லாமே பாருங்கள் அப்படிலாம் சொல்லி இவ்வளோத்துலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ், விடிய 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 ஃபோன் கால்ஸ். ஏதோ நம்ம தீவிரவாதிகள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோனை எடுத்துட்டோம் தெரியாமல் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கட 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 கடன்னு A to Z வரைக்கும். நல்ல வேளை நான் ஒரு தடவை பெருசாக ஃபோனை எடுத்தது, ஒவ்வொரு தடையும் அவர் தான் எடுப்பார். அவர் தான் நான் நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா ஹலோன்னு சொன்னோடனேமே அப்படியே ஒரு 10 நிமிஷம் கட கட கடன்னு திட்டி, என்னையும் சொல்லி திட்டி, அதை அவரும் காதால் கேட்டு இதெல்லாம் நமக்கு தேவையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சில நேரங்கள் பயம் இருக்கும், எங்கே நேரே வந்துடுவாங்களோ, எங்கே நேர்லேயே வந்து நமக்கு ஏதாவது இது பண்ணிடும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மாம்ச சிந்தனைன்னு என்னைக்காவது வரத்தானே செய்யும். அப்போ தேவன் பாருங்க அப்படியே ஆவியில் நிரப்புவார் பாருங்க. ஒரு செகண்ட் அப்படியே ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அப்படியே சிங்கம் போல கம்பீரமாக மாற வைப்பார். ஒரு 5 நிமிஷம் தான், அவங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை 2 நாள் இல்லை எத்தனையோ நாட்கள் பண்ணதெல்லாம் 5 நிமிஷத்தில் மாற்றி விட்டுட்டு அதே ஆளுங்க முன்னாடி இப்போ 5வது வருஷமாக ஊழியமும் பண்ணி வச்சிட்ருக்காரு. இப்போ அவங்கெல்லாம் ஓஞ்சி போயிட்டாங்கங்க. இங்கே மேலே போயிட்டே இருக்கு வண்டி. அவங்க இதுக்கு மேலே என்ன வேர்டு கண்டுபிடிக்க, பரவாயில்ல புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தேவன் என்ன சொன்னான்னு, அவங்க சொல்கிற வார்த்தை ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க சொல்கிற வார்த்தை ஒரு அற்ப மனிதர்கள், ஒரு இன்னைக்கு முளைச்சி நாளைக்கு அடுப்பில் போடுற புல்லை போன்ற மனிதர்கள். யாரு? இந்த மாம்சத்தில் செயல்பட்டுகிறவங்களை பற்றி வேதம் சொல்லுது. நம்மளை போல தேவனுக்குள்ள இருக்கிறவங்கள பற்றி சொல்லலைங்க. சாதாரண தேவன் இல்லாமல், தேவனுடைய ஆவி இல்லாமல், தேவனுடைய ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிற மனிதர்களை வேதம் எதுக்கு ஒப்பிடுது தெரியுமா? இன்னைக்கு காலையில் புல் பச்சை பசேன்னு முளைச்சி சாயங்காலம் வாடி போகும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒப்பிடுது. அந்த ஆஃப்டர் ஆல் அவங்களுடைய வார்த்தை உன்னை என்ன பண்ண முடியும், அதை நீ பெருசாக உன் இருதயத்துக்குள்ள கொண்டு போக, அது மேட்ரே இல்லை. என் வார்த்தைகள் தான் அந்த உலகத்தை உண்டாக்குற வார்த்தைகள். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீ ரூபவதி, நீ பிரியமானவள், உன்னை போல ஒரு பாக்கியவதி இல்லை, நீ என் மனவாட்டியாக இருக்கிற, நான் உன்னை இப்படி அழைச்சிருக்கேன், நான் உன்னை இப்படி செய்ய போகிறேன். இதை என்ன அப்போ பாருங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தோடனையும் அப்படியே டோட்டலாக மாறி இப்போல்லாம் அந்த டக்கு டக்கு டக்குன்னு டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. அதை பற்றி இப்போ யோசிச்சு இப்போ அதையே வந்து ஒரு சுவிசேஷத்தில் ஒரு பாயிண்டாக சொல்கிற அளவுக்கு தேவன் கொண்டு வந்துட்டார் பாருங்க. அவன் நினச்சிருப்பான், ஐயோ துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிடுவாங்க போலன்னு. ஆனால் அவனே பாருங்க சொல்லி கேலி பண்ணி சுவிசேஷத்தில் அதுலேயே கர்த்தரை மகிமைப்படுத்தி உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிற அளவுக்கு தேவன் கொண்டு வர்றார். அதுதான் தேவன். சரிங்களா? அது மாதிரி தான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆவியானவர் இல்லாமல் நிற்க முடியாதுங்கிறக்காக சொல்ல வரேன். ஏன்னா இந்த அப்போஸ்தலர்களும் ஆவியானவரை பெற்ற பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்து பவுலினுடைய லெட்டர்ஸ் ஃபுல்லாக புதிய ஏற்பாட்டில் படித்து பாருங்கள். அவங்க படாத கஷ்டங்களே கிடையாது. அடிக்கப்படுறாங்க, மிதிக்கப்படுறாங்க, சொல்லோன்னா துன்பங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள். ஏன்னா இந்த உலகம் நமக்கும் அதுக்கும் ஒத்து போக சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த உலகத்தில் இருந்தால் அந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை வேற, அவங்களுடைய வாழ்க்கை வேற. ஆகவே அதை எதிர்க்கதான் செய்ய. எல்லாத்துக்கும் மேலே உலகத்தின் அதிபதி யார் இருக்கான்? பிசாசு இருக்கிறான். ஆகவே அவனும் சேர்ந்து அந்த மக்கள் மூலம் ஃபோர்ஸ் பண்ணுவான். இது எல்லாத்தையும் தாண்டி நின்று நான் ஜெயிச்சு நான் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு இந்த ஆவியானவர் 100% தேவை. இந்த ஆவியானவர் இயேசுட்ட இருந்தாரா? இருந்தான்னு நினைக்கிறேங்க. சொல்லுங்க, இருந்தாரா இல்லையா? எப்போ வந்தாரு? ஆதியிலே வந்துட்டாரு. அதாவது இந்த உலகத்துல வந்த இயேசுட்ட பத்தி சொல்றேன். மனிதனாய் வந்த இயேசு வந்தார் இல்லையா? யோவான் ஞானஸ்நானம் எடுக்க போறாரு. அவர் தண்ணியிலிருந்து எழும்பினோனையும் ஆவியானவர் புறாவை போல மேலே இறங்கினார். அதுக்கடுத்து அவரே ஊழியம் ஸ்டார்ட் பண்றாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அது வரைக்கும் அப்படியே ஒரு தச்சனோட மகனா ஓரமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த டைம் வரும்போது ஆவியானவர் இறங்கும் போது வேற ஆளா மாற ஆரம்பிக்கிறாரு. மரியாளும் வெயிட் பண்ணிட்டு, இவர் என்ன ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, இவர் ஆவியால் பசுத்தாவினால கற்பம் தெரிச்சவராச்சே, தேவதூதர்களாக வந்து இவரை பற்றி என்னென்னமோ சொன்னாங்களே, அன்னைக்கெல்லாம் இப்படி நடந்துச்சு, என்னப்பா இவர் சாப்பிட்டுட்டு தூங்குறாரு வேலை செய்கிறாரு, சாப்பிட்டுட்டு தூங்குறாரு வேலை செய்கிறாரு. இயேசு, நீங்கள் உண்மையிலே இயேசு தானா? பேரெல்லாம் வச்ச என்னப்பா இயேசுன்னு சொல்லி. இயேசுன்னா என்ன? மனிதர்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். தேவதூதன் வந்து சொன்னி இப்படிலாம் பிறந்தேன்னு யோசிப்பும் பேசியிருப்பாங்க. என்னப்பா இது, நம்ம என்னென்னமோ நடந்துச்சு, இப்போ பேசாமல் படுத்து தூங்குறாரு, சாப்பிட்றாரு, கூட சேர்ந்து வேலை செய்கிறாரு, நல்ல பிள்ளையார் வாட்டில் இருக்கிறாரு. எப்போதான் செய்வார்? மரியாளுக்கு ஒரு தடவை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பிறகுதான் ஃபஸ்ட்டு அற்புதம் எங்கே நடந்துச்சு? காணா ஒரு. அப்போ மரியாள் போய்
எப்படியாவது ஒரு ஸ்டிமுலேட் பண்ணியாவது அற்புதம் செய்ய வச்சிடும் சொல்லிட்டு கல்யாண போச்சுன்னு சொல்லும் போது இயேசுட்ட போய் கேளுங்க, போலுங்க, போய் கேளுங்க அப்படின்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இப்படி நிறையா தடவை அந்த அம்மா நிறைய பேசியிருக்கும் போல. அதில் ஒரு நாள் ஒரே ஒரு தடவை டைலாக் தூக்கி போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். என்ன எப்போ பார்த்தாலும் என்னதப்பா, என்ன செய்யவே மாட்டேங்கிற, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, நீ வானத்திலேருந்து வந்து தேவகுமாரன்னு சொன்னாங்க, நீ பிறந்தப்ப என்னென்ன நடந்து தெரியுமா, நட்சத்திரம் வந்துச்சு, ஞானிகளாம் வந்து இப்படி பொண்ணை ஏறி கொட்டினாங்க, ஐயோ சோஸ், ஆனால் இப்போ ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. அந்த எக்ஸ்ட்ரீம் தான். அந்த கல்யாண வீட்லேயே அந்த அம்மாவை சும்மா இருக்க மாட்டேங்குது. பொதுவாக அம்மாக்கள் எப்பயுமே பிள்ளைகளை ஏதாவது செய்யுங்கன்னு நோண்டிக்கிட்டே இருப்போம், அது வேறு விஷயம். ஏன்னா ஏதாவது பிள்ளை பெருசாக காமிக்கணும் அப்படிங்கிறக்காக. இந்த அம்மாவும் போய் இயேசுட்டு போய் சொல்லுங்க, இயேசுட்டு போய் சொல்லுங்க, ஏதாவது பண்ணுவாரன்னு பார்ப்போம். கூப்பிட்டேம்மா, சரியே, எனக்கும் உமக்கும் என்ன, என் வேலை வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக செய்வேன். அப்புறம் போய் பண்ணுறாரு பாருங்க, அவர் வேலை ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருது. என்ன ஆகுது, வெறும் தண்ணீர் திராட்சரசமாய். அப்போ மரியாளுக்கு உள்ள உளுந்துருக்கும். அப்பா, இப்போதான்ப்பா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இயேசுவை கொண்டு வந்திருப்பாங்க டோட்டல் சரண்டரில். அப்பா, இப்போதான்ப்பா இந்த ஊரெல்லாம் பெரிய ஒரு தேவகுமாரனுடைய அம்மானு சொல்லும். அதை விட எப்போ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸில் ஒரு ஆள் மரியாள். அதே இதில் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 1 அங்கே எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க. 13 மேல் வீட்டில் ஏறினார்கள். யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயாவும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ அந்நாட்களில் சீசர்கள் ஏறக்குற 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே நின்று பேச ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த கூட்டத்தில் யாரோ ஒரு ஆளாக இருக்கிறாங்க, கூட கொஞ்சம் ஸ்திரீகள் இருக்காங்க. அந்த சிலுவையில் லாஸ்ட் மினிட் வந்த ஸ்திரீகள், அவங்களெல்லாம் விட்டுருவார் ஆண்டவர். அதனால நிறைய பேர் பாருங்க, ஆவியானவர்னா ஸ்திரீகள்கிட்டலாம் இருக்க மாட்டார், ஆவியானவர்னா இப்படி தான், நிறைய எல்லாமே பைபிளை ஒழுங்காக படித்தாலே நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட இடத்துல தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அப்போ தேவனுக்கு ஆண் பெண்ணுங்கிற ஒரு பாரபட்சம் இல்லை. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு எல்லார் மேலும் பொழிந்தருள படுகிறார். ஏன்னா இந்த மாதிரிலாம் உங்களை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர், பெண்கள் ஐயோ அவங்களுக்கு தீட்டு இருக்குமே, அவங்களுக்கு இந்த மாதிரி டேசஸ்லாம் ஆவியானவர் எப்படி இருப்பார், அந்த 3 நாள் மட்டும் ஓடிடுவாரோ வெளியில. அந்த 120 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை பேருக்கு எந்தெந்த டேஸ் நமக்கு தெரியாதுங்க. ஆனா ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். இந்த மாதிரி முட்டாள்தனமா மொட்டை கடிதத்துல போட்டு அனுப்புவாங்க, இப்படி அப்படி. இதெல்லாம் பைபிள் ஒழுங்கா படிச்சிருந்தா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பைபிளை படிக்காம அறகுறையா இருந்துக்கிட்டு, அறகுறையா ஊழியம் செஞ்சுக்கிட்டு, அறகுறையா வந்துக்கிட்டு நம்மளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அதுக்கு நாங்கள் ரிப்ளை எல்லாம் பண்றதெல்லாம் செய்யறது இல்லை. ஏன்னா பண்ணி நம்ம அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. இது மாதிரி சிலர்லாம் இருப்பாங்க, நான் தான் எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்கள மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பிரசங்கத்தின் வழியாக சில விஷயங்களை சொல்லி விட்டுறது. ஆகவே தேவனுக்கு எந்த பாரபட்சமும் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, குலம் கோத்திரம், ஆண் பெண்ணு, படித்தவன் படிக்காதவன், அடுத்து வேற என்னெல்லாம் பார்க்குறாங்க, பார்ஷாலிட்டி, ஏழை பணக்காரன், அடுத்து இவன் எவ்வளோ பெரிய ஒஸ்டான பாவி தெரியுமா, இவனுக்கெல்லாம் ஆவியானவர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன், அப்படிலாம் இல்லை. அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த நிமிஷம் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டானா, அவன் ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தானா, அடுத்த நிமிஷம் தேவன் அவன் மேல் பொழிந்தருள்வார் ஆவியானவரே. ஸோ இன்னைக்கு ஒருவேளை ஆவியானவரை பெறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள 1000 விஷயங்கள் தடையாக இருக்கலாம். ஒரு சிலர் இங்கே இல்லாதவங்களுக்கு, நான் எனக்கெல்லாம் கொடுப்பாரா, எனக்கெல்லாம் இருப்பாரா, அவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவர். அவர் கொடுக்கறதுக்காகவே இயேசு மரிச்சிருக்காருங்கிறதை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். கலாத்தியரில் எடுத்துக்கோங்க, இந்த அப்போஸ்தலர்களை கையில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கலாத்தியர்ல இயேசு எனக்காக மரிச்சு இந்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரா, அவ்வளோ இம்பார்ட்டன்டாங்க அப்படின்னு 3ஆம் அதிகாரம் 13-14. எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஸோ இயேசு சிலுவையில் வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு வந்தாரு? பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தாரு, நம்ம ஆசீர்வதிக்க வந்தாரு, நம்ம சாபங்களை எல்லாம் போக்க வந்தாரு. இதெல்லாம் எத்தனை பேர் கிளியரா தெரியுது? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. எக்ஸ்ட்ரா
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? சிலுவையை பார்த்து சொல்றாரு, இப்படி ஆயிற்று. எத்தனை பேருக்கு புரியுது? சிலுவையை பார்த்து சொல்றாரு, ஏன் இப்படி ஆயிற்று தெரியுமா? ஏன் இவர் இப்படி தொங்குறாரு தெரியுமா? ஏன் இவ்வளவு ரத்தம் செஞ்சினார் தெரியுமா? ஏன் இவர் மரித்தார் தெரியுமா? எதுக்காக? ஒண்ணு, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க. எந்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்க. அது என்னங்க ஆபிரகாம் யாரு? சுவாசத்தின் தந்தை. ஆபிரகாமுக்கு தான் பாருங்க ஆசீர்வாதத்தை தேவன் சொன்னாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு அந்த ஒரு ஆள்கிட்ட போய் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அந்த சந்ததியில இயேசு வந்து பிறந்து இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டதால இப்ப நம்மளும் ஆபிரகாம் சந்ததியா மாறிட்டோம். ஸோ அதெல்லாம் வர்றதுக்காக இவர் எல்லாம் செஞ்சு முடிக்கிறார். இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. சேம் டைம் அது மட்டுமா இல்லை, ஆவியை குறித்து ஏற்கனவே சொல்லி, மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவி. ஏசாயால ஏகப்பட்ட வசனம் இருக்கு, எடுத்து காமிக்க டைம் இல்லை. இந்த ஆவியை ஏன் ஊற்றுறதுக்கு தேவன் திட்டமிட்டு இருந்தாரு? இந்த ஆவி ஊற்றப்பட்டால் தான் உன்னுடைய அந்த ஆவி மனிதன் மறுபடியும் பிறப்பிக்கப்படுவான். அந்த ஆவி மேன நம்ம எல்லாருமே ஒரு ஆவி. எத்தனை பேருக்கு கிளியர் அதில் ஐடியா இருக்கு? ஐடியான்னு இல்லை, அதுதான் சத்தியம். நீங்கள் வெளிப்புறமா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ட்ரெஸ் போட்டு வந்துருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களும் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒரு ஆவியாக தான் படைச்சாரு. நீங்கள் ஆவியாக தான் இருக்கீங்க. பாவத்தில் விழும்போது அந்த ஆவி என்ன ஆயிருது? இருள் அடைந்து அதில் ஸ்பிரிச்சுவல் டெத் ஆகி பிசாசினுடைய வழியில் போய் பிசாசாவே போயிடுது. ஆனால் அன்றைக்கு அந்த ஆவியில் போய் தேவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஆவியை ஊற்றி தன்னுடைய அந்த ஆவியினால் மறுரூபப்படுத்தி இப்போ உங்கள் ஆவிக்குள்ள அப்படி ஜஸ்ட் அப்படி எட்டி பார்த்தா நீங்கள்லாம் குட்டி இயேசுவா இருக்கிறீங்க. அப்படியாங்க? நிறைய பேர் புதுசாகவே எப்பயுமே சொல்கிறது கேட்குற மாதிரி கேட்குது. உங்களுடைய ஆவி எப்படி இருக்கு? குட்டி இயேசுவா. ஏன் குட்டி இயேசுவா இருக்கு? இயேசுக்கு பிறந்துட்டீங்க. இப்போ சிங்கத்துக்கு பிறந்துருச்சு, சிங்கக்குட்டி போட்டுருச்சு. இப்போ பூனைக்குட்டி மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள சிங்கத்தின் ஜீன் இருக்குங்க. கொஞ்ச நாள் ஆகி பாருங்க அது எப்படி கர்ச்சிக்குதுன்னு. கொஞ்ச நாள் ஆகி பாருங்க ஒரு மனுஷனே எப்படி முழுங்குதுன்னு. கொஞ்ச நாள் ஆகி பாருங்க எப்படி வேட்டையாடுதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு அதான் தெரியல. நிறைய பேருக்கு உள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதன், அந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலமே தெரியல. அதனாலதான் நமக்கு வெளிப்புறமா பெரிய மாற்றங்களும் இல்லை. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீங்க? அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதன் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறான். இப்ப அந்த ஆவி மனிதனுடைய ஜீன் கிறிஸ்துவின் ஜீனாக இருக்கிறது. ஆகவேதான் இப்ப அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு எத்தனை பேர் பாருங்க, சில நேரங்கள் நமக்கு ஒண்ணுமே புரியாத சூழ்நிலை, ஒரே குழப்பமான சூழ்நிலை, என்ன முடிவெடுக்க கூடாதுன்னு சூழ்நிலை. எத்தனை பேர் அந்த நேரத்துல ஆவியில ஜெபிச்சு பலன் அடைஞ்சிருக்கீங்க? அதுதான் கரெக்டான டைம். அதனால அந்த மாதிரி நேரத்தில் தேவன் என்ன சொல்றாரு? வசனம் சொல்லுது, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்வார். யாரு? இந்த ஆவியானவர். எந்த மாதிரி நேரத்தில்? ஒண்ணுமே புரியாத நேரத்தில், என்னவரே எனக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல, எனக்கு எதுவுமே புரியல, ஜஸ்ட் பிரெயின் ஆஃப் பண்ணிட்டு ஆவியில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு பாருங்க. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்து அந்த இடத்துல அப்படியே உங்க மனநிலையை மாற்றுவார், இருதயத்தை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார். அப்ப இந்த ஆவியானவர் வேணுமா இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல நீங்க இந்த ஆவியானவர் இல்லாம தேவனுக்கு கரெக்டான ஒரு லைஃப் வாழவும் முடியாது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவும் முடியாது. ஏன்னா நமக்கு தான் எப்பயுமே எதிரி ஒருத்தன் இருக்கிறானே. அவன் யாரு? அவன் ஒரு ஆவி. சாத்தான் யாரு? சாத்தானா இல்லைங்க அந்த பக்கத்துல கருப்பு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கான், இல்ல வெளியில போனா நிக்கிறாங்க, அவன் தான் சாத்தான். இன்னைக்கும் உங்க பக்கத்திலே எப்படி தேவன் இருக்கிறாரு, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களை சுற்றி தேவதூதர்கள் இருக்கானோ அதே போல அவன் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல ரெடியா இருக்கான். எப்ப இதை பிடிக்கலாம், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று இவ கூட பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா டைம் ஆகிற போலதான் தெரியுது. இதுக்குத்தான் நான் பெந்தைக்கோஸ்து நாளுன்னு போடும் போதே நினைச்சேன், இந்த வாரம் கட் பண்ணிட வேண்டியதாண்டா, சும்மாவே கூட கொஞ்ச நேரம் பேசுவாங்க, இதுல இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம்னாலும் பேசுவாங்க, எதுக்கு போய் நம்மளே போய் தலையை கொடுத்துக்கிட்டு பேசாம லீவை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நிறைய பேர் லீவ் போட்டு உட்காந்துருக்காங்க.
இப்படிலாம் பிசாசு நிறைய பேருக்குள்ள விஷயங்கள் எல்லாம் பேசி, ஏன்னா பிசாசு வந்து ஒயிட் நைட் ட்ரெஸ் போட்டவங்க இல்லை கிறிஸ்தவங்கிட்டலாம் பேச மாட்டான்னு இல்லைங்க, எவனை விழுங்கலாமோ என்று 24/7 வகை தேடி சுற்றி தெரிய தான் செய்கிறான். நம்மகிட்டையும் பேசுவான், எல்லாத்துட்டையும் பேசுவான். ஆனால் அது எஸ் சொல்கிறதோ நோ சொல்கிறதோ யார் கையில் இருக்குது? இப்போ எல்லாரும் நோ சொல்லிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. நான் அப்படிதான்ப்பா போவோம், நான் நிரம்புவோம், ஏன்னா நான் பலப்பட்டா தான் உன்னையும் அடித்து துரத்த முடியும். ஏன்னா அவன் யாரு? ஒரு ஆவி, சரிங்களா? அவன் நிறைய ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால் தேவன் உங்களுக்கு நிறைய போர் ஆயுதங்களே ஆவியானவர் மூலம் கொடுக்கிறார். என்னென்ன ஆயுதங்கள்? சத்தியம்ங்கிற இடைக்கச்சை, நீதிங்கிற விசுவாசம் என்னும் கையில, தேவனுடைய ஆவியின் தலையில, நீதிங்கிற அப்புறம் காலில். இதெல்லாம் ஆயுதங்கள். இதெல்லாம் ஆவியானவர் உள்ள வரும்போது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. சும்மா ஆவியானவர்னா ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஒரு மாதிரி கடன்னு பண்ணோம். சிலருக்குலாம் ஜோகம் பண்ணணும், இந்த ஒரு மாதிரி பண்ணுன்னு சொல்கிறாங்களேங்க, எனக்கு அந்த மாதிரி வரவே இல்லையே. ஏமா சிலருக்கு தான் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சரிங்களா? அதாவது நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், நிறைய பேருக்கு வந்து இந்த சவுலை வந்து பவுலா மாத்துற மாதிரி என்கவுண்டர் நடக்கும். என்னென்ன எப்படி என்கவுண்டர் நடந்துச்சு? சவுலா பவுலா மாத்திர என்கவுண்டர்னா என்னங்க நடந்துச்சு? குதிரையில போயிட்டு இருக்காரு, ஆக்ரோஷமா போயிட்டு இருக்காரு. தமஸ்கு பட்டணத்துக்கு போறோம், இந்த சைனை வாங்குறோம், கிறிஸ்தவர்களை தூக்கி ஒண்ணும் இல்லாம பண்றோம். அப்படி பயங்கர, யார் பேச்சு கேட்க மாட்டேன், இது நடந்தே தரும். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த இயேசுங்கிற ஒருத்தரை போய் கடவுள்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யெகோவா தேவன் தம்மையானது அப்படியே சொல்லி யார் பேச்சு கேட்க மாட்டேன், அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சு போயிட்டு இருக்காரு. இவனை நிப்பாட்ட யாராலையும் முடியாது. ஏற்கனவே நிறைய பேர் அடிச்சிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு. ஸ்தேவான்னு கல்லெறிஞ்சு கொள்ளும் போது பக்கத்துல இருந்து பார்த்தவரில் இவர் ஒரு ஆளும் போட்டிருக்கு. இவரை யாராலையும் மாற்ற முடியாது. கிறிஸ்தவர்கள் பயந்து நடுங்க, ஐயோ சவுல் வந்துட்டானா போச்சு இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு பயம் இருக்கு. அந்த சவுலை, அவளை அடங்காத சவுலை ஒரே நொடியில் அடக்கினவர் நம் தேவன். அடங்காத கலையா இருந்தாலும் எதா இருந்தாலும் அடக்கிறவர். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் பாருங்க பயங்கரமான என்கவுண்டர். அந்த நேரத்தில் என்னாச்சு? பயங்கரமான ஒரு ஒளி, அப்படி குதிரையிலேருந்து எல்லாம் நிற்கிது. குதிரை பயந்து விழுந்து கீழே தள்ளி விட்டுருது. சவுல் கீழே விழுகிறாரு. அந்த பிரகாசத்தை பார்க்க கூடாதபடி இருக்கு. அதுக்குள்ள இருந்து இயேசு காமிக்கிறாரு, தான் தான் அந்த மெய்யான தேவன் சொல்லி. அந்த நேரம் நீ யாருன்னு கேட்கும்போது நான் தான் இயேசு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நான் தான்ப்பா அந்த இயேசுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த பவர்ஃபுல்லானதுல அவருக்கு கண்ணே 3 நாள் தெரியல. அதுக்கடுத்து இன்னொருத்தரை வச்சு தீர்க்கதரிசி மூலமா சுகப்படுத்தி எழுப்பி அடுத்து டோட்டலாவே மாறுறாரு இல்லையா? ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளவு பேர் என்கவுண்டர்? நானும் ரசிக்கப்படும் போது ஆண்டவரேன்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விட்டு ரசிக்கப்பட்டுட்டேனே, என்ன எனக்கு மட்டும் இப்படி சிம்பிளா வச்சிட்டீங்களே இயேசுவே. சிலருக்குலாம் அப்படி வருது, ஒருத்தவங்களுக்கும் அப்படி சொல்றேன். அதே மாதிரிதான் ஆவியானவரும் சிலருக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே ஹீட் ஆகுமா சிஸ்டர், எனக்குலாம் ஆகலை. சிலருக்குலாம் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வரும், புல்ல அரிக்குமா சிஸ்டர், எனக்குலாம் ஆகலை. சிலருக்குலாம் அப்படி இப்படி இப்படி ஓடுவாங்களா சிஸ்டர், எனக்குலாம் ஆகலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. நீ சில நேரம் நல்ல பிள்ளை அந்த முதலே சொன்னா கேட்டுக்கிட்டா உனக்கு உடனே கிடைச்சிருது. இந்த அடங்காததை தான் அடக்கிறதுக்கு பவர்ஃபுல்லாக சில விஷயங்களாம் காமிக்க வேண்டியிருக்கு. சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊழியக்காரங்களே நிறைய பேரும், நான் அப்படி போயிட்டு இருந்தேன், வானத்துலேருந்து ஒரு பெரிய சத்தம், உடனே நீ ஊழியத்துக்கு போன்னு சொன்னாங்க, நான் கீழ்படிச்சு வந்துட்டேன். என்னையெல்லாம் வந்து சொன்னாரு, 2 தடவை சொன்னாரு, நான் உடனே அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டேனே. இத்தனை பேருக்கு புரியுது டிஃப்ரென்ஸு. அடங்காதது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுனாதான் ரொம்ப அப்படி பிடிவாதமான இருதயம், கல்லான இருதயம், இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய என்கவுண்டர் கொடுத்தாதான் அது கொஞ்சமாக திரும்பி பார்க்குங்கிறதுக்காக அந்த மாதிரி சம்பவங்கள். நமக்கெல்லாம் அப்படி மெல்லிய காட்டல, லைட்டா அப்படி இருதயத்தில் தடவி கொடுத்து ஒரு ஹக் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு நமக்கெல்லாம். அதனால தான் அந்த ஆவியான எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் அப்படி தான் சொல்கிறேன். சிலர்லாம் இங்கே இருக்கிற தூக்கி அங்கிட்டு போட்டுருவாங்களாம்ல, அங்கேருந்து பறந்து இங்கிட்டு விழுவாங்களாம்ல, பாய் அப்படி கிழிச்சிருவாங்களாம்ல, பக்கத்து இப்படிலாம் சில இடங்கள்ல நடக்கும். அதனால தான் நிறைய இடங்களில் சபையில் பேச விடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பழைய சர்ச்சில் பாஸ்டர்லாம் ஏன் பேச விடலைன்னா, அவங்க அம்மா அப்பா காலத்துலேருந்து பெந்தை கோஸ்துக்காராங்க. அங்கே அவர் பார்த்து வெறுத்து போய், என்னன்னா இங்கிட்டு ஜென்ஸு இங்கிட்டு லேடிஸ் இருக்காங்கன்னா, கடைசியில் எல்லாம் ஆவியான முடிஞ்ச பிறகு ஆளாள் எந்த பக்கம் கிடக்குறாங்கன்னே தெரியாது. பாயல சிலர் பிச்சு, ஏம்மா இது பரிசுத்தாவே இல்லை வேற ஆவியாம்மா, கீழே விரிச்சிருக்கிற பாயெல்லாம் பிச்சு குப்பையாயிரும். சிலர் வீட்டில் இருக்கிற ஆத்திர கோவத்தெல்லாம் கூட அப்படி வெளிப்படுத்துறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதனால தான் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சபையில் இப்படி பண்ணி புதுசாக வரவே வேற மாதிரி எதாவது நினச்சிருவான். உண்மையிலேயே ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம சபையிலலாம் அப்படி யாரையும் நம்ம ஓவராக பண்ண வர்றது கிடையாது, அவங்களுக்குள்ள நடக்குது. நான் அதனால தான் அலோவ் பண்ணுறேன். பயங்கரமான என்கவுண்டர்ஸ் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களே சொல்லியிருக்காங்க. சிலர்லாம்
ஆவியில் விழுந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் எந்திரிக்க முடியாமல் கிடந்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் சாட்சி சொல்லியிருக்காங்க. சிலருக்குலாம் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அந்த வைப்ரேஷன்ல எவ்வளோ நாள் இருப்பாங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன்லேயே இருந்தேன் கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாளைக்கு எனக்கு அது அப்படியே இருந்துச்சு. இன்னும் பெரிய பெரிய என்கவுண்டரில் அதுக்கெல்லாம் யாரும் தடை சொல்ல போகிறது கிடையாது. சிலர் இந்த வெளியில் ஆடுறவங்களும் இங்கே ஆடுறவங்களும் ஒன்றுங்கிற மாதிரி இட்ஸ் இஸ் கண்ட்ரோலபிள் அப்படி நடந்துக்கிறதுனால அது என்ன ஆகுது, பார்க்குறவங்களுக்கு ஒரு கேலி குத்தாருது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்னமும் நிறையா சகோதரர்களாக நீங்கள் ஃபில் ஆகி பேசணும். இன்னமும் நீங்கள் எல்லாருமே அப்படியே 100% ஃபில் ஆகி பேசணுங்கிறதா எங்களுடைய ஆர்வம். இன்னும் பயங்கரமான பெரிய பெரிய இடங்கள்ல சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் என்கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஹைலி என்கவுண்டர்ஸ், அந்த பெரிய பெரிய அனுபவங்களெல்லாம் பெற விரும்புகிறீங்க? அதெல்லாம் முதல்ல விரும்பணும். ஃபஸ்ட்டு அவங்க நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, சில நேரங்கள் நமக்கே தெரியும் நம்ம உண்மையாக பண்ணுறோமா இல்லை சும்மா அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் தான் நோன்னு சொல்கிறேன். ரியலாகவே உங்களுக்கு அப்படி நடக்குதுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே விட்டு கொடுக்கலாம். சரிங்களா? அது ஆளே வேற மாதிரி மாறுறவங்க எவ்வளோ பெரிய ஊழியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட அந்த ஆவியானவருடைய உங்களுக்கு இருக்கும்போது தான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும், அவரோட பேச முடியும், அவரோட உறவாட முடியும். அப்போ இந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்காக ஜோம் பண்ணுறோன்னா, இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டாங்க ஆனால் எதுவுமே ஒன்றும் பெருசாக தோணலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் விசுவாசித்த ஆமேன் ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்குறேன், நீங்கள் எனக்குள்ளே வாங்க, நாங்களும் ஜோம் பண்ணி உங்களுக்குள்ள தேவன் இப்போது கொடுக்குறாருன்னா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே அவர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டார். இங்க தடை நம்ம தான், நம்ம இருதயம் தான். இது இப்படி இல்லையா, அது அப்படி இல்லையா, இப்படி ஆகலையே, அப்படி இல்லை. என்னைக்கு வேணுங்க, தேவன் தான் உங்களுக்கு கொடுக்காதீங்க சித்தமுள்ளவராக இருக்கு. அதனாலதான் இங்க அவங்க ரெடியாகி உட்கார்ந்தோனையும் எந்த வேகத்துல வர்றாரு, இடி முழக்கம் போல பலத்த சடுதியான காற்று. இந்த புயல் அந்த புயல்லாம் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். இது வேற லெவல் புயல் அடிச்சுட்டு வருது. ஏன் என் பிள்ளைய மறுபடியும் நானு மீட் பண்ண போய், இனி நானும் அவனும் ஒன்னா இருக்க போறேன், என்னை என் பிள்ளை யாரும் பிரிக்க முடியாது. ஒரு கட்டி அணைச்சு தாய் ஓடி வந்து என் பிள்ளைன்னு சொல்லி கட்டி பிடிக்கிற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸ்ல வர்றாரு தன் பிள்ளைகளுக்குள்ள வர்றதுக்கு. ஏன்னா அதுதான் அவருடைய விருப்பம். இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் நம் தேவன். இனி உன்னை என்னை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த பாவன் ஒன்று தானே பிரிச்சிருந்துச்சு, இப்போ அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இனி நீயும் நானும் ஒன்று நிரந்தரமா நித்தியமா இருக்க போறோம். அவ்வளோ சந்தோஷத்துல வர்றாரு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு நான் எவ்வளோ ஆவியானவருக்கா ஜோம் பண்றேங்க, எனக்கு ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது இப்படிலாம் வேற சொல்றான். நானும் ஜோம் பண்றேன், இந்த ஊழியக்காட்ட போய் ஜோம் பண்ணேன், அந்த ஊழியக்காட்ட போய் ஜோம் பண்ணேன், அந்த அபிஷேகம் கிடைக்க மாட்டேங்குது. அவர் இவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார், பிச்சுக்கிட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. இவங்களுக்கு என்ன ஆகல, அந்த ஒரு நம்பிக்கை வரல. ஏன்னா நம்ம சரியில்லையோ, நம்ம இப்படியோ நம்ம அப்படியோ, அது தடங்கள் தான், அந்த மனத்தடங்கள் தான் அவங்கள என்ன பண்ண விட மாட்டேங்குது, அவரை ஃபில் ஆகி அவரை ஆக்டிவேட் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி மனத்தடங்கள் இருந்தால் தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, தூக்கி போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் மிகுந்த முக்கியமான ஒன்று. அதுலேயும் குறிப்பாக அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேலே இறங்கினது. அக்னிமயமான, இதோட நம்ம முடிக்க போகிறோம். எதுக்கு அக்னிமயமான நாவுகள் போல நாவுகளை கொடுத்தார்? சரி, அதை கையில் வச்சுக்கிட்டு யோவான் 14:26 எடுத்து படிங்க. யோவான் 14:26 முடிக்க போறோம். தேற்றரவாளனே வாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் முக்கியம். அப்ப இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நான் ஃபாலோ பண்ணி இயேசுக்கு உண்மையா இருக்கணும்னா யாரோடைய அனுக்கிரகம் வேணும்? ஏன்னா அது யார் தான் நமக்கு சொல்லி தர முடியும் அப்படின்னு யார் சொல்றா? எத்தனை பேர் கிளியரா இருக்கு? இயேசுவே சொல்றாரு, நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்படி லைட்டா நம்மளை விட்டுட்டா கூட நம்ம மைண்ட் அப்படியே இந்த உலக பிரகாரமா போயிருது. எத்தனை பேரும் ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, அப்படியே போற மாதிரி இருக்கு, அப்படியே டைவர்ட் ஆயிருதே மைண்டு. நம்மளை அப்படியே ஒரு ஆடு மாடு மாதிரி கையில கங்கணம் கட்டி கயிறை வச்சு இப்படி போ, அது லெஃப்ட் போ, இப்படிலாம் சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்ட்லாம் ஆகலை, 100% பர்ஃபெக்ட் ஆகலை. நமக்கு எப்பயுமே ஒரு வழி நடத்துதல் தேவைப்படுகிறது, எப்பயுமே நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, எப்பயுமே நம்மளை வார்னிங் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, நம்மளை எப்பயுமே கைட் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி நம்மளை ஹெல்ப் பண்ணி கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் ஆவியானவர். நானே சொல்றேன், ஊழியக்காரங்களை நாங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுட்டோம் ஆவியானவரனா அடுத்து என்ன பண்ணுவோம் நமக்கே தெரியாது. அப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்துல.
ஒரு ஆள் போய் 2 ஆள் போய் ஏகப்பட்ட ஆளை பற்றி தப்பா விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உலகத்துல எங்கடா போறீங்க? அதுதான் தேவனை விட்டு போயிட்டு மாம்சத்துல போனா அவர் பக்கத்துல தான் இருப்பாரு. ஆனா இவங்க எதை சூஸ் பண்றாங்க? மரணத்தை சூஸ் பண்றாங்க. தப்பான விஷயங்கள் தான் நடக்குது. அப்ப ஆவியானோட கைடன்ஸ் 100%. அதுவும் நம்ம இப்ப வாழ்ற நாள் கடைசி கால நாட்கள். இதுல ஆவியானவருடைய அனுக்கிரகம் இல்லாம இருக்கவே முடியாது. அவருடைய கிருபை இல்லாம, இன்னும் சொல்ல போனா இயேசு அப்பயே சொல்றாரு கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நாள் தான் கடைசி காலம்னு சொல்றீங்களா? அது வந்து அவருடைய கணக்கு புரியவே புரியாது. ஆனா we are also in the last days. நிறைய பேருக்கு வந்து வைராக்கியமா நிற்க முடியல இந்த உலகத்துல. அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சோதனைன்னு வரும்போது இல்ல சூழ்நிலையில் வரும்போது நான் அப்படியே பின்வாங்கி போயிடுறேனே. இது எல்லாம் ஆவியானவர் வந்து பிற மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆவியானவருக்கு முன்னாடி இருந்த ஃபெய்த் லெவலுக்கும் இப்போக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி? இருக்கா? 100% இருக்கா? எதிர்த்து பேச முடியாத இடத்துல எதிர்த்து பேச கிருபை தருவாரு. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சி இந்த பேதுரு எடுத்துக்கோங்க. இந்த பேதுரு ஆவியானவர் பெறதுக்கு முன்னால இயேசுவை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு? அடிக்கிற அடியை பார்த்துட்டு, என்னையும் சேர்த்து அடிங்கங்க, நானும் ஒரு சீசன்ல ஒருத்தன் தாங்க, நான் கடைசி வரைக்கும் அவர் கூட இருப்பேன்னு சொன்னேங்க, மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னேங்க, நீங்க தான் தேவகுமாரன்னு சொன்னீங்க, யார் போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னேங்க. அந்த பேதுரு தான் என்ன சொல்றாரு? சபிக்கவும் திட்டவும் வையவும் யார? நீதான் தேவகுமாரன் சொன்னவர். என்னென்ன டஸ் வேலாம் போட்டு திட்டிருப்பாரு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கோவம் அந்த பயத்துல, ஏப்பா எனக்கு தெரியாதுப்பா, யாருன்னே தெரியாதுப்பா, விட்டு தொலைங்கப்பா அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். மறுதளித்தான் 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 அப்படின்னு. அதே பேதுரு தான் இந்த அப்போஸ்தலர் 2ல இவங்க எல்லாரும் முடிச்ச பிறகு பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. பேசுனதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. 14ல் அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த 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 அல்லேலூயா பயந்து அடங்கி ஒடுங்கி, மெயினா யூதர்களுக்கு, ஏன் அடுத்து நம்மளை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிருவாங்க போல. ஆனா அங்க பேச்சை யாரதான் பேசுறாரு பாருங்க? யூதர்களே. அல்லேலூயா. உள்ள இருந்து யார் கெர்ச்சிக்கிறா? தேவன், அவருடைய ஆவியானவர். எப்படிங்க பயந்தாங்கோலியா இருந்தவர் அதே ஆள்கள் முன்னால தைரியமா நின்று, யூதர்களே எல்லாரும் கேளுங்க, எனக்கு வேற மாதிரி ஆளா இருக்கா? எத்தனை பேர் வேற மாதிரி ஆளா நான் கொஞ்சம் மாறிட்டேன் எனக்கே தோணுதுன்னு சொல்றீங்க? உங்களை பத்தி வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, சுத்தி இருக்கவங்களும் சொல்லுவாங்க, இது பழைய ஆள் இல்லையே, இது வேற மாதிரி ஆளா இருக்கு. ஏன்? அவர் உள்ள வந்தார். அப்படியாக மாறும். 100% மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடஞ்சு போவேங்க. இப்பெல்லாம் அப்படி சாதாரணமா நிக்கிறேங்க. இப்பெல்லாம் தைரியமா இருக்கேன். இப்பெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எங்க அம்மாவெல்லாம் பெரிய உதாரணமா சொல்லலாம். அவ்வளோ தூரம் ஒரு பயம், அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கோழைத்தனம் அப்படிலாம் இருந்தவங்க இன்னைக்கு வேற மாதிரி மாறி இருக்காங்கன்னா 100% ஆவியானவருடைய தொடுதல் தான். அந்த கோயில்பட்டில் போய் நிறையா பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வீட்டில் இருக்கிற என்னுடைய தாயை அப்படி நாங்களாம் ரொம்ப நினச்சி கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க, எப்படி இவங்க இதெல்லாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மென்மையான ஒரு சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களெல்லாம் பார்த்து இவங்களால வளர்க்கப்பட்டப்ப நம்ம மட்டும் எப்படி இருந்திருப்போம்? அப்புறம் தான் இப்போ நமக்கே தெரியுது நம்ம எந்த லெவலுக்குலாம் நம்ம முதல்ல இருந்திருப்போம். இப்போ நம்ம மாறி இருக்கோம். அதனால தான் நமக்கே தெரியுது. 100% நான் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ தூரம் மாறி இருக்கோம், சுவாபங்கள் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி தைரியமாக பேசுறதுன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஞானம், ஒரு டிசிஷன் மேக்கிங், அது ஆவியினுடைய வரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து ஆவியினுடைய 7 வகையான ஞானங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே நீங்கள் மாறுதலை கொண்டு வரலாம். படிக்காத படிப்பு வரும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இல்லாத ஒரு பிஸ்னஸாக அதில் சக்ஸஸ் வரும், வேலை காரியங்களில் உயர்வு வரும், ஒரு ஞானம், எல்லாமே இது ஆவியானவர் வந்தால் வரும். ஏன்னா அவர் வேற யாரும் இல்லை, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் வேற யாரும், வசனம் கிளியரா சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த கர்த்தர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வேற யாருமே கிடையாது. ஸோ அதனாலதான் பேதுரு இப்படி மாறுறாரு. அப்ப இங்க பாருங்க, ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நிரப்புறாரு? அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாள் நிரப்புறாரு. இதைத்தான் நான் சொன்னேன். எப்படிங்க அவ்வளோ சாதாரணமா இருந்த பேதுரு இப்படி பேசுறாருன்னா, அந்த அக்கினிமயமான நாவுகள்,
அந்த அக்னிமயமான ஆவியானவருடைய அபிஷேகம். நம் தேவன் ஒரு பக்கம் உங்களுக்கு இயேசுவா ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா தெரியும், இன்னொரு பக்கம் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் அப்படிதான் எடுத்து வரப்போறார். கெர்ச்சிக்கிற சிங்கமா இருக்கிறார் இல்லையா? அதனாலதான் நமக்குள்ள இருந்து அவர் செயல்படும் பொழுதும் அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாரு, தேற்ற ஆரம்பிக்கிறாரு, வழிகாட்ட ஆரம்பிக்கிறாரு, கம்ஃபர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனை போலவே மாற்றுகிற பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஏன் மெயினா ஞாபகம் பிடிக்கிறாரு? உங்களுக்கே தெரியும், இங்கதான் நமக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தேவனை போல உருவாக்கப்பட்டோம், தேவன் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தையை பேசி பேசி எல்லாத்தையும் உருவாக்குறவர். நம்ம வாயை அதுக்கு தான் உருவாக்குனாரு. பாவத்தில் விழுந்த பிறகு எல்லாமே மரணத்தை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, நீயும் ஒரு சந்ததியிலும் பிரித்துக்கொள், எதை தெரிந்து கொள். அப்ப வாயை எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளை தேவனை போல விசுவாசித்து பேசும்படி ஒப்பு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால ஆவியானவர் என்ன பண்றாரு? அங்க கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அங்க கண்ட்ரோல் எடுத்து அங்க வாயை ஜீவனை பேசுற வாயா மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை மாறும். அதுக்கு நம்ம வாய்க்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு நிறைய காமிச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வேணா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எடுத்து போய் வீட்டில் படிச்சு பாருங்க. எப்படி வாய் மாறும்பொழுது வாழ்க்கை மாறுங்கிறது ஈஸியா தெரியும். பெரிய கப்பல் ஒரு சிறிய சுக்கானால் திருப்ப படிக்கிறது சொல்றாங்க இல்லையா? அதே போல உன் வாயை நீ மாத்து, உன் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஏன்னா நீ வாயை திறந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுமாய் இருக்கிற ஒன்று. அந்த ஜீவனை நீ எப்படி சூஸ் பண்ற? உலக பிரகாரமா எடுத்த வார்த்தைகளை பேசி கொண்டு போறியா? ஏன்னா ஒவ்வொரு தடவை இப்ப நான் பேசுறேன் பாருங்க, இந்த நான் சொன்னாங்க இல்லையா, தண்ணீருக்கு இத்தனை காலங்கள் ஆகுது, இத்தனை வயசாக சொல்ற மாதிரி நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு இது எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்துல பயங்கரமா கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் ஏசாயா போய் தரிசனத்துல ஆண்டவரை பார்க்கும்போது மொத்த எடுத்து என்ன சொன்னாரு? அசுத்தமுள்ள உதடுகள் உள்ள மனுஷன் நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் நெருப்பு கொள்ள கூட வாயில வச்சு சுத்தம் பண்ற மாதிரி எல்லாம் தரிசனங்கள் பாக்குறாரு. நீங்களும் நானும் கூட ஆண்டவரை டைரக்டா பாக்குறோம் அப்படின்னா அந்த பரலோக காட்சிகள் எல்லாம் பாக்குறோம், என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தின்னு பாக்குறோம்னா என் வாயை மாத்துங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு தடையும் வாயை திறந்து நீங்க பேசும் பொழுது என்ன பண்றீங்க? ஒரு விஷயத்தை கட்டவிழ்க்கிறீங்க. நீங்க பேசும் பொழுது ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்க? ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்றீங்க. அது ஜீவனா மரணமாங்கிறது யாரோட கையில இருக்கு? நீங்க சூஸ் பண்றதுலதான் இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தைகள், இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தைகள், சர்வவளுடைய வார்த்தைகள். இதை எடுத்து விசுவாசி நீங்க பேசும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ஜீவன், அந்த வல்லமை அது அப்படியே போய் அங்க காரியங்களை மாற்றும். நீங்க ஆல்ரெடி வந்தவங்களுக்கு வாயை பத்தியும் வார்த்தையை பத்தியும் உங்களுக்கு நிறையாவே சொல்லி கொடுத்துருக்கோம், இல்லைன்னா வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அதிகமா வாயை தேவன் ஒப்பு கொடுக்கும்படி உங்களுக்குள்ள ஆவியானவரை அதிகமா ஊற்றாரு. ஏன்னா சபையில ஆமேன் அல்லேலூயா அப்படிலாம் சொல்றதை விட சூழ்நிலைகள் சரியில்லாத போது கூட இல்லை, என் கர்த்தர் எனக்கு சொன்னபடி செய்வார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் என்னை அவ்வளவா நேசிக்கிறது. இதுதான் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை பேசுறது. இது ஆவியானவர் வந்தா பேச வைப்பார், தைரியமா பேச வைப்பார், துணிச்சலோடு பேச வைப்பார். எதிர்க்கிறவர்கள் கூட வாயை பொத்தி கொள்கிறவர்களுக்கு ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து பேச வைப்பார். எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இன்னும் நான் நிறைய மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி மாற்ற தேவன் கிருபை செய்வார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.